ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்எம்எம்எஸ் எக்ஸாமுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரோட சொல்யூஷன் பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி முன்னாடி இருக்க கொஸ்டினால் நம்ம சேனலில் இருக்க தேவைப்படுற ஸ்டூடெண்ட் பார்த்துக்கோங்க. இதில் பாருங்கள், கிமு 421 மற்றும் கிபி 1537க்கு இடையே உள்ள எத்தனை வருடங்கள் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இது வந்து கிறிஸ்து பிறப்பதற்கு முன் பின் அப்படின்னு சொல்லுவாங்க. கிறிஸ்து பிறந்த இடம் இதுன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி வந்து 421 இயர்ஸ் போகணும். அதுக்கப்புறம் வந்து 1537 இயர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுக்கு நடுவில் டோட்டலாக எவ்வளோ இயர்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இது 8, 5, 9, 1. ஸோ இதான் நம்மளோட கரெக்டான ஆன்சர். இது உங்களோட செகண்ட் ஆப்ஷனில் இருக்குது பாருங்கள். அடுத்த கொஸ்டினில் ஃபைண்ட் த மீடியன் கேட்டிருக்காங்க, அதாவது இடைநிலை கேட்டிருக்காங்க. இடைநிலை கேட்டாங்கன்னா கொடுத்துருக்க நம்பர்ஸ் எல்லாத்தையும் அசெண்டிங் ஆர்டர் இல்லை டிசெண்டிங் ஆர்டரில் எழுதிக்கோங்க. முதல்ல அசெண்டிங் ஆர்டரில் எழுதியிருக்கேன். இருக்கிறதுலே சின்ன நம்பர் -21, அப்புறம் -8, -4, -3, -1, 0, 7, 8, 13, 14. இந்த ஆர்டரில் எழுதிக்கணும். எழுதிட்டு மீடியன் கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிம்பிள். இப்படி முன்னாடி ஒரு நம்பர் பின்னாடி ஒரு நம்பர் இப்படி கேன்சல் பண்ணிகிட்டே வாங்க. இப்படி கேன்சல் பண்ணிகிட்டே வந்து நடுவில் ஒரு நம்பர் வந்ததுன்னா அதுதான் நம்மளோட மீடியன் அப்படின்னு கிடைக்கும். சப்போஸ் இந்த மாதிரி நடுவில் 2 நம்பர் வந்தது அப்படின்னா நம்மளோட மீடியன் கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்களோட ஆவரேஜை கண்டுபிடிக்கணும். அவங்க 2 பேரையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணணும். அதுதான் நம்மளோட ஆன்சர். ஸோ -1, 0, -1 தான். -1/2 தான் நம்மளோட ஆன்சர். 1/2ன்றது 0.5. மைனஸ் இருந்ததுனால -0.5. நம்மளோட செகண்ட் ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இங்கே ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஒரு 3 மடிப்பு அழைப்பிதழ் அட்டையானது படத்தில் உள்ளவாறு கொடுக்கப்பட்டுள்ளது. அதோட ஏரியாவை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 folded இன்விடேஷன் கார்டு இருக்கு. முதல்ல இதில் என்னென்ன ஷேப் இருக்குன்னு பாருங்க. இந்த வெளியில் இருக்கல இந்த பெரிய பாக்ஸ் இது வந்து ஒரு ரெக்டாங்கிள். இந்த தேர்ட் பார்ட்டோட ஏரியாவை நம்மளால கண்டுபிடிச்சிட முடியும் ஈஸியாக. ஸோ ஏரியா ஆஃப் தேர்ட் போர்ஷனோட ஏரியா வந்து லென்த் இன்ட்டு பிரெத் தான். கண்டிப்பாக லென்த் வந்து கொஸ்டினில் 9 பிரெத் வந்து 20 எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 180. இந்த தேர்ட் பார்ட்டோட ஏரியாவை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த ரிமைனிங் போர்ஷனோட ஏரியாவை கண்டுபிடிக்கிறதுக்கு தனித்தனியாக கால்குலேட் பண்ணாதாங்க. இது மொத்தமாக பாருங்கள், இது ஒரு ட்ரெப்பீசியம். ஏன்னா இந்த இடத்துல 20னா இந்த லைன் கூட டெஃபினட்டாக 20 சென்டிமீட்டர் தான் இருக்கும். ஏன்னா இது வந்து ரெக்டாங்கிளோட ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். இப்போ இது வந்து ஒரு ட்ரெப்பீசியம். ட்ரெப்பீசியமோட பேசிக் ஏரியா ஃபார்முலா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏரியா ஆஃப் த ட்ரெப்பீசியம் இஸ் ஈக்குவல் டு ½ இன்ட்டு ஹைட் இன்ட்டு சம் ஆஃப் பேரலல் சைட்ஸ், அதாவது A+B அப்படின்னு நமக்கு சொல்லுவோம் யூஸ்வலாக. ஸோ ½ இன்ட்டு ஹைட்டுன்றது என்ன அப்படின்னீங்கன்னா உங்களோட ட்ரெப்பீசியமில் இருக்கிற இந்த லைன் இது வந்து இங்கே 90 டிகிரி ஃபார்ம் ஆயிருக்குல்ல, அதனால இந்த லென்த்து தான் வந்து ஹைட்டுன்னு சொல்லுவோம். இங்கே ஒரு 9 இருக்குது, இங்கே ஒரு 9 இருக்குது. அப்போ மொத்தமாக இதோட ஹைட் வந்து 18. அப்போ இந்த ஹைட்டுக்கு பதிலாக இங்கே 18 அப்ளை பண்ணணும். A+Bன்றது பேரலல் சைட். இந்த 6ம் இந்த 20ம் தான் பேரலல் சைடு. ஆனால் இவங்க வந்து அன்பேரலல் சைட்ஸாக இருக்காங்க. ஸோ 6ஐயும் 20ஐயும் நம்ம என்ன பண்ணியிருக்கணும், ஆட் பண்ணியிருக்கணும். இது 2 டேபிளில் 9 டைம்ஸ்ன்னு கேன்சல் பண்ணியிருக்கலாம். அப்போ 9 மல்டிபிள் பை 26 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ இதை மல்டிபிள் பண்ணிக்கோங்க. 234 கிடைக்குது. ஸோ இந்த பார்ட்டு ஆல்ரெடி தேர்ட் பார்ட்டோட ஏரியா வந்து 118 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ டோட்டல் ஏரியா அப்படின்றது வந்து இங்கே இருக்கிற இந்த 234 அப்படின்ற ஏரியாவையும் இங்கே இருக்கிற 180ஐயும் நம்ம ஆட் பண்ணிடலாம். அப்படி ஆட் பண்ணும்போது 414 கிடைக்குது. அதுதான் நம்மளோட கரெக்டான ஆன்சர். உங்களோட செகண்ட் ஆப்ஷனில் இருக்குது பாருங்கள். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். A 10 feet ladder leans against the vertical wall. இது வந்து ஒரு வால் அப்படின்னு வச்சுக்கலாம். இது மேலே வந்து ஒரு ஏணி வச்சுருக்காங்க, ஒரு லேடர் வச்சுருக்காங்க. இந்த லேடரோட லென்த் வந்து 10 feet இருந்தது. How far the base of the ladder from the wall அப்படின்னு கேட்டிருக்காங்க. வால் ஹைட் வந்து 6 feet. இந்த வாலோட ஹைட் வந்து 6 feet இருந்ததுன்னா இந்த லேடரோட இந்த பாட்டமும் இந்த வால்லேருந்து பேஸில் எவ்வளோ தூரத்தில் இருக்கும் கண்டுபிடிங்கன்றாங்க. நம்ம இதை சும்மா எக்ஸ்ன்னு அசியூம் பண்ணிக்கலாம். எப்போவுமே வாலும் கிரவுண்டும் வந்து 90 டிகிரி ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அப்போ இது 90 டிகிரி தான். இப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் இந்த லென்த் வந்து ஹைபார்டெனஸ் சைடு, நான் அதுதான் லாங்கஸ்ட் சைடாக இருக்கும். பித்தாகரஸ் அப்ளை பண்ணி நம்ம சொல்ல முடியும் ஹைபார்டெனஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு சைட் ஸ்கொயர் ப்ளஸ் சைட் ஸ்கொயர். எனது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஹைபார்டெனஸில் கொஸ்டினில் 10 கொடுத்துருக்கிறதுனால 10 ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒரு சைடு வந்து 6 ஸ்கொயர், இன்னொரு சைடு நமக்கு தெரியாது, அதை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். 10 ஸ்கொயர் பண்ணால் 100, 6 ஸ்கொயர் பண்ணால் 36. இந்த பக்கம் வந்தால் -36 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்குது. இதை சப்ட்ராக்ட் பண்ணிட்டோன்னா 64 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். இங்கே இருக்கிற ஸ்கொயர் இங்கே வந்தால் ரூட் ஆகிடும். 64ன்றது 8 8s are 64. அப்போ ஒரு 8ஐ வெளில எடுத்துட்டோம்னா அதுதான் எக்ஸோட வேல்யூ. அப்போ இது ரெண்டும் ஃபீட்டில் இருக்கிறதுனால இது 8 feet இருக்கும். 8 feetன்றது உங்களோட ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் இருக்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் அப்படின்னு கேட்டிங்க ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம், நம்பர்லாம் ஒரு பக்கம் எடுத்துக்கலாம் முதல்ல. ஸோ 4x/6 இருக்குது, -3x/5 ஈக்குவல் டு 7 அப்படின்னு இருக்குது கொஸ்டினில்.
இதில் வந்து இந்த 4ம் 6ம் 2 டேபிளில் வரதுனால இதை 2 டைம் இதை 3 டைம் அப்படின்னு நம்ம என்ன பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணிக்கலாம். நடுவில் மைனஸ் இருக்கே மேம், நம்ம மைனஸை தாண்டி தான் போய் நீங்கள் கேன்சல் பண்ணக்கூடாது, இங்கே நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ எல்சிஎம் எடுக்கணும், ஏன்னா நடுவில் மைனஸ் 2 வித்தியாசமான டிஃப்ரெண்ட்டான டினாமினேட்டர் இருக்கிறதுனால இங்கே 5 2s are 10x minus 3 3s are 9x divided by 3 5s are 15 equal to 7 அப்படின்னு கிடச்சிருக்கு. இதை மைனஸ் பண்ணால் நமக்கு 1x ஆகிடும். ஈக்குவல் டு இங்கே ஆல்ரெடி 7 இருக்குது, டிவைடில் இருக்க 15 அந்த பக்கம் போனால் மல்டிபிள் ஆகிடும். ஸோ இதை மல்டிபிள் பண்ணிடலாம். 15 7s are மல்டிபிள் பண்ணும்போது 105 கிடைக்குது. அதுதான் நம்மளோட எக்ஸோட சரியான வேல்யூ. உங்களோட செகண்ட் ஆப்ஷனில் இருக்குது பாருங்கள். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டினில் பாருங்கள், இந்த டயக்ராமில் இருக்குல்ல தெரியாத ஆங்கிள்ஸ் எல்லாத்தையும் கண்டுபிடிங்க. XYZ கேட்டிருக்காங்க கொஸ்டினில். முதல்ல இந்த இசட்டை பாருங்கள். இந்த இசட் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் இந்த பக்கம் ஒரு ஆங்கிள், இந்த பக்கம் ஒரு லைன் வந்து இப்படி ரெண்டாக பிரிஞ்சு இங்கே ஒரு ஆங்கிள் இங்கே ஒரு ஆங்கிள் இருந்ததுன்னா ரெண்டு பேரையும் ஆட் பண்ணால் டெஃபினட்டாக 180 டிகிரி வரணும். ஏன்னா உங்களுக்கு பேர் லீனியர் பேர். ஒரு பக்கம் கொடுத்துட்டு இன்னொரு பக்கம் கொடுக்கல அப்படின்னா 180லேருந்து மைனஸ் பண்ணால் தெரிஞ்சிடும். அப்போ இசட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு 180லேருந்து 160 மைனஸ் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு 20 கிடைக்குது. அப்போ கண்டிப்பாக இசட் வந்து 20 தான். ஏன்னா அப்போ தான் ஆட் பண்ணால் 180 வந்து இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக மாறும். அதுக்காக இது டெஃபினட்டாக 20 தான். இது 20னா இந்த இசட்டும் டெஃபினட்டாக 20ஆக தான் இருக்கும். இங்கே 20ன்னு எழுதிக்கலாம். இப்போ இந்த ட்ரையாங்கிளுக்கு வரலாம். இந்த ட்ரையாங்கிளில் ஒரு ட்ரையாங்கிளோட 3 ஆங்கிள் ஆட் பண்ணால் எப்போவுமே 180 வரும். இங்கே 80 இருக்குது, இங்கே 20 இருக்குது. அப்போ ஒய்யே கண்டுபிடிச்சிடலாம். அப்படியே யோசிக்கலாம். இல்லை இந்த எக்ஸ்டீரியர் ஆங்கிள் வந்து சம் ஆஃப் 2 இன்டீரியர் ஆங்கிளுக்கு ஈக்குவல் அப்படியே நம்ம யோசிக்கலாம். எப்படி யோசிச்சாலும் உங்களுக்கு ஒரே ஆன்சர் தான் கிடைக்கும். நம்ம யூஸ்வலாக ட்ரையாங்கிள் தான் நம்ம மைண்டில் வரும். ஸோ 80 20 ஒய், 80 + 20 + ஒய், இவங்க 3 பேரும் ஒரு ட்ரையாங்கிளோட ஆங்கிள்ஸ். இவங்க எல்லாரும் ஆட் பண்ணால் 180 கிடைக்கும். அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு 20யும் 80யும் ஆட் பண்ணால் 100 + 100 அந்த பக்கம் போனால் -100 அப்படின்னு வந்திருக்கும். ஸோ சப்ட்ராக்ட் பண்ணால் ஒய்யோட வேல்யூ 80. ஸோ ஒய்யோட ஆங்கிள் வந்து 80 அப்படின்னு நம்ம ஃபைண்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பாருங்கள், எக்ஸை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த XYZ 3 பேரும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மேலே இருக்காங்க. ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்னா அவங்க 3 பேரையும் ஆட் பண்ணால் 180 டிகிரி வரும். ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் அப்படின்றது வந்து 180 தான். அதாவது x + y + z 3 பேரையும் ஆட் பண்ணாலும் 180 தான் வரணும். இதில் எக்ஸோட வேல்யூ நமக்கு தெரியாது. ஒய்யோட வேல்யூ 80, இசட்டோட வேல்யூ 20 ஈக்குவல் டு 180 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 100, அந்த பக்கம் போனால் -100 ஆகிடும். அப்போ 180 - 100, அப்போ எக்ஸோட வேல்யூவும் 80 அப்படின்னு தான் கிடச்சிருக்கு. அப்போ இதோட வேல்யூ வந்து 80. அப்போ எக்ஸ் வந்து 80, ஒய்யும் 80, இசட் வந்து 20. 80 80 20ன்றது உங்களோட கரெக்டான ஆப்ஷன். அது உங்களோட 4th ஆப்ஷனில் இருக்குது பாருங்கள். அதுதான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃபைண்ட் த கரெக்ட் அசெண்டிங் ஆர்டர் ஆஃப் த ஃபாலோயிங் ரேஷனல் நம்பர். இது வந்து அசெண்டிங் ஆர்டரில் கரெக்டாக எழுதுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து எல்சிஎம் எடுத்து எல்லா டினாமினேட்டரும் ஒரே நம்பரை மாற்றிட்டு அதுக்கப்புறம் கண்டுபிடிக்கிறத விட டெசிமல் ஃபார்ம் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ -4/3 அப்படின்னா இப்போ 4ஐயும் 3ஐயும் டிவைட் பண்ணி பாருங்கள். 1 3s are 3, பேலன்ஸ் 1, பாயிண்ட் வச்சு 0 எடுத்துக்கிறோம். 3 3s are 9. இது போயிட்டே இருக்கும். நீங்கள் ஒரு டெசிமல் எடுத்தால் கூட போதும். அப்போ இது வந்து -1.3 அப்படின்றதான் இதோட ஆன்சர். -7/12 டிவைட் பண்ணும்போது மைனஸ் அப்படியே தான் இருக்கும். 7க்குள்ளே 12 வராது, 0 பாயிண்ட், அப்போ 17 வரும். ஆனால் 5s are 16 தான் நமக்கு கிடைக்கும். அடுத்து 8/6 டிவைட் பண்ணும்போது 1 6s are 6, பாயிண்ட் வச்சோன்னா 0.20 வந்திருக்கும். 3s are 18. அடுத்த நம்பர் மைனஸ் இருக்குது, மைனஸ் போட்டு 0.130/15 அப்படின்னு கிடச்சிருக்கும். ஸோ 8s are 120 வரும் நமக்கு. ஸோ இப்படி எழுதிட்டு நீங்கள் எழுதும்போது ரொம்ப ஈஸியாக எழுதிடலாம். இப்போ இதை வந்து நம்ம அசெண்டிங் ஆர்டரில் எழுதணும். இப்போ உங்களோட ஒரு நம்பர் லைன் நான் வரைஞ்சிக்கிறேன். இப்போ நம்பர் லைனில் சப்போஸ் இது வந்து 0, இது வந்து +1, இங்கே வந்து -1 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வேல்யூஸ் வந்து பிளாட் பண்ணுங்கள். பிளாட் பண்ணால் மிஸ் ஆகாது. இப்போ -1.3 அப்படின்றது -1க்கும் -2க்கும் நடுவில் இங்கே வரும். இதுதான் -1.3யோட வேல்யூ. அடுத்து -0.8 இருக்குது, -0.5 இருக்குது. -1க்கு முன்னாடி வந்து -0.9, ஸோ -0.8 வரும். அதுக்கப்புறம் தான் -0.5 கிடச்சிருக்கும். அதுக்கப்புறம் ஃபைனலாக தான் ஒரே ஒரு பாசிட்டிவ் நம்பருக்கு 1.3. 1.3ன்றது 1க்கு அப்புறமா வரும், அதான் 1.3. ஸோ இதுதான் சரியான ஆர்டர். ஸோ ஃபஸ்ட்டு வந்து -1.3யோடது, ஸோ -1.3, அப்போ இதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்திருக்கணும். அடுத்து 0.8, -0.8 இந்த நம்பர் தான் உங்களுக்கு செகண்ட் கிடச்சிருக்கணும். அடுத்து 0.5 உங்களோடது, இதுதான் உங்களோட தேர்ட் நம்பர், இதுதான் உங்களோட ஃபோர்த் நம்பர். இதுதான் சரியான ஆர்டர். இது உங்களோட ஃபஸ்ட் ஆப்ஷனில் இருக்குது பாருங்கள். இதான் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கணும். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.